கற்பழிப்பு பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் உத்தரப்பிரதேச சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் நாளே சபை முடங்கியது. உத்தரப்பிரதேச சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. கூட்டம் துவங்கியதுமே பதவுன் மாவட்டத்தில் தலித் சகோதரிகள் கற்பழித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவத்தை பிரதான எதிர்க்கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏக்கள் எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டனர். சமாஜ்வாடி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குண்டர்களின் ஆட்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஃபிரோசாபாத்தில் அண்மையில் 2 போலீசாரை கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்ற விவகாரத்தையும் எழுப்பி போலீசாருக்கும் கூட பாதுகாப்பற்ற நிலை உத்தரப்பிரதேசத்தில் நிலவுவதாக குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்படுவதாக குற்றம் சாட்டி கோஷம் எழுப்பினர். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு பொறுப்பேற்று முதல்வர் அகிலேஷ் யாதவ் உடனடியாக பதவி விலக வேண்டுமென்று பல்வேறு கட்சி எம்எல்ஏக்களும் கடும் அமளியில் ஈடுபட்டதால் கூட்டத்தொடரின் முதல் நாளே சபை ஒத்திவைக்கப்பட்டது.